ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என் பசங்களுக்காக அங்கே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதை கொடுத்துருக்காங்க. உண்டியல் செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதனால் 2 பேத்துக்குமே 2 கேனை எடுத்துக்கிட்டேன். 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்துடணும். இல்லாட்டினா ஒருத்தனுக்கு வேறு மாதிரியும் இன்னொருத்தருக்கு வேறு மாதிரியும் நான் செஞ்சு கொடுத்தேன்னா நான் செத்தேன் வீட்டில். அதனால் இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த படங்கள் பார்க்க போகும்ல தேட்டரில் கொடுக்குற அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான். அந்த பாட்டிலில் முதல்ல ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கலர் பேப்பர் இருந்துச்சு, அதை இலை மாதிரி கொஞ்சம் லீஃப் மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு 2 கலராக எடுத்து, ஒரு கலர் பெரிய லீஃபும் ஒரு கலர் சின்ன லீஃபும் எடுத்து அதை ஒட்டி லைட்டாக அடியில் மடக்கி அதை காது மாதிரி ஒட்டிக்கிட்டேன். எல்லோரும் மேலே தான் ஊண்டியலுக்கு ஓட்டை போடுவாங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஓட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா காலுக்கு காலுன்னு வைக்க வேண்டாம், சும்மா ஏதோ ஒன்று சக்கரை மாதிரி வச்சு விடுவோன்னு சொல்லிட்டு கிளிட்டரில் ஒயிட் கலர் கிடந்துச்சு. அந்த கிளிட்டர் ரவுண்டாக சர்க்கிளாக வெட்டி அதையும் சைடு 4 இது ஒட்டி வச்சுருந்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, முன்னாடி மூக்கும் கண்ணும் மட்டும் வரைவோமேன்னு சொல்லிட்டு அந்த மூடியில் வரைஞ்சிருந்தேன். முதல்ல மேலே தான் அந்த பிளாக் கலர் மூடியில் தான் ஓட்டை போடுறதா இருந்தது. எல்லோரும் அதே மாதிரி தானே போடுவாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சைடில் போடுவோமேன்னு சொல்லிட்டு நான் சைடில் போட்டிருந்தேன். இப்போது டெஸ்ட்டு நடக்கிறதுனால அவனுங்கள நான் தூங்க வச்சிட்டேன். இல்லைனா அவனுங்கள தான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுருப்பேன். இல்லைனாலும் ஏன்னா இப்போ ஒரே ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க, அப்படிங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன், இருந்தாலும் பரவாயில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிளிட்டரில் ஒரு காயினை வச்சு சர்க்கிள் பண்ணி வெட்டி அதுக்கப்புறம் எடுத்து ஓட்டினேன். ஐயையோ, கிளிட்டர்லாம் என் கையெல்லாம் பயங்கரமாக ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கழுவுறதுக்கே ரொம்ப நேரம் ஆணுச்சு. என் பையன் தூங்கிட்டானா நைட்டு. அதுக்கப்புறம் தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். 1 மணி நேரமாக உட்காந்து செஞ்சுருக்கேன் 2யும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சதும் என் பசங்க பார்த்துட்டு, எம்மா சூப்பராக இருக்குது, வண்டி மாதிரி இருக்குதுமா, அழகாக இருக்குது, நான் விளாடட்டான் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு எப்படினாலும் விளாண்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். அதனால் மூத்தவன் சரின்னு சொன்னாலும் அவன் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அதை எடுத்து உருட்டிக்கிட்டே இருந்தான். பெயிண்ட் வேறு கையில் பட்டுருமோன்னு. ஆனால் காஞ்சிருச்சு, இருந்தாலும் அவன் ஈரக்கையோடு தொடும்போது கொஞ்சம் பட்டுருமோன்னு. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் டீப்பாக அடிக்கலை, நான் லைட்டாக தான் அடிச்சிருக்கேன், மைப்போக்காக அடித்த மாதிரி அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா என் இளைய பையன் எம்மா சூப்பராக இருக்குது, நீயாமா செஞ்ச, நீயும் செய்ய கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னான். தங்கம், நீங்கள் நாளைக்கு டெஸ்ட் இருந்துச்சுல்ல, அதனால் தானே படிக்கிறதுக்காக உங்களை அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க படிக்கவும் இல்லை. எனக்கு அது வேறு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓட்டை போடுறதுக்கு மட்டும் ஏற்கனவே நான் ஓட்டை போடுறதுக்குன்னு தனியாகவே நிறைய ஒரு கம்பி வச்சுருக்கேன். அந்த கம்பி சினிக்கோழி, அந்த கோழி அது 2 உண்டு. அதனால் 1ல் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எதுக்குனாலும். அப்போது எடுத்து அதை தான் சூடு பண்ணி நடுவில் அப்படி லைட்டாக ஒரு இழுத்து விட்டோம்னா அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக வந்துருந்துச்சு. காசு போடுன்னு என் பெரிய பையன் சொல்லிக்கிட்டே கிடந்தான். ஆனால் காசு போடாமலே அனுப்பி விட்டுட்டோம். ஏன்னா இன்றைக்கி லேட் ஆகிட்டு அவனுங்க கிளம்புறதுக்கு, அதனால் காசு போடாமலே அனுப்பி விட்டோம். இந்த இதை பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் நல்லா இருக்குன்னு சொன்னான், எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். நீங்கள் யாராச்சும் இதே மாதிரி வேறு ஏதாவது செஞ்சுருந்தா எனக்கு அந்த வீடியோவும் லிங்க் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஆரத்தி பிளேட்ஸ் இன்னும் 1-2 செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கேன். ஏன்னா ஃபுல்லும் எடுத்து மூடி வச்சுருந்தது, அதை கவரை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். அது வேறு இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு கேக் ட்ரே வச்சு வேறு மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அதுவும் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆர்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பாட்டிலில் இன்னும் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? பாய்.